எனக்கு தெரியாது. என் காதலை காப்பாற்ற நான் என் கைகளால் ஒரு சக்களத்தியை என் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டியிருக்கும் என்று. மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை 7 திரைகளுக்கு பின்னால் மறைத்து வைக்க விரும்புகிறார்கள். எனக்கும் அதே எண்ணம்தான் இருந்தது. ஆனால் என்ன செய்வது? வாழ்க்கை என்னை இந்த திருப்பு முனையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. எனக்கு என் கணவருக்காக ஒரு பெண் தேவைப்பட்டாள். மக்களிடம் இதை பற்றி சொன்னால் அவர்கள் என்னை பார்த்து கேலி செய்வார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக என் மாமியாரின் முகத்தில் இருந்த கோபமான புன்னகையை பார்த்ததுதான் எனக்கு அதிக வேதனையை அளித்தது. என் கணவர், உன்னை தவிர வேறு எந்த பெண்ணும் என் வாழ்க்கையில் வேண்டாம். உலகம் தலைகீழாக மாறினாலும் நான் உன்னுடன் மட்டுமே என் வாழ்க்கையை கழிக்க விரும்புகிறேன். இன்னொரு திருமணத்தின் சிக்கலில் நான் மாட்ட விரும்பவில்லை என்று சொன்னார். ஆனால் இவை அனைத்தும் போலியான பேச்சுக்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு ஆணுக்கு எப்பாடுபட்டாவது சொந்த குழந்தை தேவைப்படும். ஆனால் நான் மலடியாக இருந்தேன். இந்த செய்தி எனக்கு திருமணமான 2 வருடங்களுக்கு பிறகுதான் தெரிந்தது. அப்போது நான் அழிந்து விட்டேன், பாழாகி விட்டேன் என்று நினைத்தேன். நான் சிரிக்க மறந்து விட்டேன். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் என் அம்மாவுக்கு போன் செய்தேன். அவருடைய குரலை கேட்டதும் நான் விம்மி விம்மி அழுதேன். அம்மா, என்ன விஷயம் சீமா, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், அம்மா, எனக்கு உங்கள் சாபம் விழுந்து விட்டது. அவமானம் மற்றும் இகழ்ச்சியை தவிர எனக்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை. அம்மா, என் குழந்தைக்கு கடவுளின் அருள் இருக்கிறது. உனக்கு ஒருபோதும் தாய் தந்தையின் சாபம் கிடைக்காது. என்ன நடந்தது என்று என்னிடம் சொல் என்றார். நான் துடித்து போய் அம்மாவிடம், அம்மா, எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை. இன்று நான் மருத்துவரிடம் சென்றேன். அவர் என்னிடம் தெளிவாக சொன்னார், நீ மலடி, உன்னால் தாயாக முடியாது. இப்போது நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் என் மாமியார் எனக்கு என் கணவரிடமிருந்து விவாகரத்து வாங்கி தந்து விடுவார் என்று எனக்கு உறுதியாக தெரியும். அம்மா சிறிது நேரம் யோசித்தார். பிறகு, கவலைப்படாதே மகளே, கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார். கடவுள் ஒரு கதவை மூடினால் பல கதவுகளை திறப்பார். நீ உன் கணவருக்கு உன் கையாலேயே 2வது திருமணம் செய்து வை. அவர் உனக்கு கடமைப்பட்டவராக இருப்பார். உன்னை விட்டு போக ஒருபோதும் நினைக்க மாட்டார் என்று சொன்னார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. அவர் என்னிடம் பகைமை காட்டுவது போல தெரிந்தது. அப்போது நான், அம்மா, உங்களிடம் இருந்து நான் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி போனை துண்டித்து விட்டேன். நான் நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். மாலை நேரத்தில் என் கணவர் பிரதீப் வீட்டிற்கு திரும்பி வந்தார். என்னை பார்த்து, என்ன விஷயம் சீமா, ஏன் அறையில் இப்படி இருட்டாக வைத்திருக்கிறாய்? ஏன் அழுகிறாய்? அம்மா ஏதாவது சொன்னாரா என்று கேட்டார். நான் இல்லை என்று தலையசைத்து அழுது கொண்டே, பிரதீப், என் விதியில் இருட்டுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பாழாகி விட்டேன் என்றேன். பிரதீப் என்னை கட்டி அணைத்து, நீ பைத்தியமாகி விட்டாயா? ஏன் இப்படி பேசுகிறாய்? நான் உன் கணவன், உன்னுடன் இருக்கிறேன். கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். நான் உன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். சும்மா உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். நான் இல்லை என்று தலையசைத்து, பிரதீப், கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது என்பதை நீ எப்படி மறக்க முடியும்? நமக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. நமக்கு குழந்தை இல்லை என்றேன். பிரதீப் என் கையை பிடித்து, கவலைப்படாதே, கடவுளின் கிருபை நம்மீதும் இருக்கும் என்றார். அப்போது நான் விம்மி விம்மி அழுது, இல்லை பிரதீப், கடவுள் நம்மை மறந்து விட்டார். அவர் நமக்கு குழந்தைகளை தர மாட்டார். இன்று நான் மருத்துவரிடம் பரிசோதனைக்கு சென்றேன். அவர், நீ மலடி, உன்னால் வாழ்நாள் முழுவதும் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்று சொன்னார் என்றேன். நான் சொன்னதை கேட்டதும் பிரதீப்பின் முகத்தில் சோகம் பரவியது. அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். என் இதயம் வலிக்க ஆரம்பித்தது. அப்போது பிரதீப் என் கையை பிடித்து, பரவாயில்லை, நீயே எனக்கு போதும். உன் காதலின் துணையுடன் என் முழு வாழ்க்கையையும் என்னால் கழிக்க முடியும் என்றார். நான், பிரதீப், உங்களுக்கு எப்போதாவது குழந்தை தேவைப்பட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டேன். பிரதீப் சிரித்து, எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்றார்.
பிரதீப்பின் இத்தகைய பேச்சுகளை கேட்டதும் என் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. என் கணவர் என் பக்கம் இருந்ததால் எனக்கு என்ன கவலை? இந்த விஷயம் என் மாமியார் வரையும் சென்றுவிட்டது. அவருடைய முகத்தில் இருந்த புன்னகை மறையத் தொடங்கியது. அவர் ஒவ்வொரு நேரமும் என்னையே உற்று பார்ப்பது போலவும் என்னை கடிக்க துரத்துவது போலவும் எனக்கு தோன்றியது. என்னை பார்த்து பார்த்து குத்தலான வார்த்தைகளை சொல்வார். ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு ஒரு பக்கத்து வீட்டு பெண்மணி வந்திருந்தார். அவரிடம் என் மாமியார், நான் என் தாய் தந்தையின் மனதை உடைத்த பலரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏங்கிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார். அந்த பெண்மணி, அப்படியா? அவர்கள் யார்? எனக்கும் சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்போது என் மாமியார், அதை விடுங்கள் அக்கா, நீங்கள் என் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை தேடுங்கள். நான் என் மகனுக்கு 2வது திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்றார். அந்த பெண்மணி, ஏன், உன் முதல் மருமகளுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். அப்போது என் மாமியார் கோபத்துடன் சிரித்து, பாவம், அவள் மலடி, அவளால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. இப்போது நாம் நம் சந்ததியை அதிகப்படுத்த வேண்டும். எனக்கு ஒரே ஒரு மகன்தான் இருக்கிறான் என்றார். இதையெல்லாம் கேட்ட நான் நடுங்க ஆரம்பித்து விட்டேன். பிரதீப் வீட்டிற்கு திரும்பிய போது நான் அழுது அழுது அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். பிரதீப்புக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் என் கையை பிடித்து என்னை அறைக்கு வெளியே அழைத்து சென்றார். அவர் என்னை தன் தாயின் அருகில் நிறுத்தி, அம்மா, இந்த பெண்தான் என் முதல் மற்றும் கடைசி காதல். இவளை தவிர வேறு யாரையும் என் வாழ்க்கையில் நான் கொண்டு வர மாட்டேன். நீங்கள் எனக்காக பெண் தேடுவதை நிறுத்துங்கள். நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தினாலும் இவள் இந்த உலகில் உள்ள எந்த பெண்ணை விடவும் எனக்கு மிகவும் பிரியமானவளாக இருப்பாள். எனவே இன்றைக்கு பிறகு என் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காதீர்கள் என்று சொன்னார். என் மாமியார் தலை குனிந்து, தன் மலடி மனைவியின் மீது இத்தனை பாசத்தை காட்டும் ஒரு ஆணை நான் இன்று வரை பார்த்ததில்லை. எங்கள் காலத்தில் மனைவியிடம் ஏதேனும் குறைபாடு இருப்பதாக தெரிந்தால் உடனடியாக விவாகரத்து கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் என்று சொன்னார் பிரதீப். அம்மா, நான் சீமாவை நேசிக்கிறேன். இந்த அன்பு ஒருபோதும் முடிவடையாது. அதனால் இப்படி பேசி என் மனதை சுட வைக்காதீர்கள் என்று சொன்னார். என் மாமியார் அமைதியாகி விட்டார். அதே நேரத்தில் பிரதீப்பின் பேச்சை கேட்டு எனக்கு இரத்தம் சூடானது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் 7வது வானத்தில் மிதப்பது போல உணர்ந்தேன். நான் என் கணவரிடம் மிகுந்த அன்புடன் பேசினேன். அவர் என் பொருட்டு எல்லோரிடமும் சண்டையிடுகிறார் என்று அவருக்கு நன்றி சொன்னேன். இரவு வந்தது. நான் பிரதீப்புக்கு டீ போட்டு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். நான் டீ போட சமையலறைக்கு வந்தபோது என் மாமியாரின் அறையில் இருந்து சத்தம் கேட்டது. என் பெயரை கேட்டதும் நான் திடுக்கிட்டேன். நான் கவனமாக கேட்டேன். அவர் தன் மகளிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தார். கவலைப்படாதே, இந்த துரதிர்ஷ்டமான சீமாவை நான் எப்படி வெளியேற்றுகிறேன் என்று பார். இப்போதுதான் பிரதீப்பின் மனதில் அவள் காதலின் பிசாசு ஏறி இருக்கிறது. ஆனால் சில நாட்கள் போகட்டும், அவன் எப்படி வழிக்கு வருகிறான் என்று பார். நான் அவனுக்கு 2வது திருமணம் செய்து வைத்தே தீருவேன். நீ அவனுக்காக ஒரு நல்ல பெண்ணை தேட ஆரம்பி. அதுவரை நான் பிரதீப்பை 2வது திருமணத்திற்கு தயார் செய்து விடுவேன் என்று சொன்னார். இந்த காரியங்கள் அனைத்தையும் கேட்டதும் என் மனதில் பெரிய சுமை விழுந்தது. என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் டீ போடாமல் அறைக்கு வந்து படுத்து விட்டேன். இப்போது என் வாழ்க்கை மிகவும் பாரமாகிவிட்டது. பிரதீப் என்னை கைவிட்டு விடுவாரோ என்றுதான் ஒவ்வொரு நேரமும் பயந்து கொண்டிருந்தேன். விவாகரத்து செய்துவிடக் கூடாது. தன் அம்மாவின் பேச்சை கேட்டு 2வது திருமணம் செய்துவிடக் கூடாது. பிரதீப் வேலை முடிந்து திரும்பும் போதெல்லாம் நான் அவருடைய முகத்தை மிகவும் கவனமாக பார்ப்பேன். அவர் கோபமாக இல்லையே, அவர் வருத்தமாக இல்லையே, அவர் என்னிடம் சரியாக பேசுகிறாரா இல்லையா? எனக்கு என் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு தோழியும் கூட இல்லை. எனக்கு இப்போது அம்மாவின் நினைவுதான் வந்தது. ஆனால் கடந்த முறை அவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. அதனால் அவரிடம் பேசுவதையும் நிறுத்திவிட்டேன். இன்று என் மனம் மிகவும் சோகமாக இருந்தது. அதனால் நான் என் அம்மாவுக்கு போன் செய்தேன். நான் ஹலோ என்றதும் என் அம்மா அழ ஆரம்பித்து விட்டார். அவர், சீமா, நீ ஒரு முறை போன் செய்து என் அன்பை அதிகப்படுத்தி விட்டாய். அதன் பிறகு மீண்டும் போன் செய்யவில்லை. நீ என்னிடம் பேசுவாய் என்று நான் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தேன். எனக்கு மொபைல் பயன்படுத்த தெரியாது என்று உனக்கு தெரியும். உன் சகோதரர்களிடமும் சீமாவிடம் என்னை பேசச் சொல்
என்று என்னால் சொல்ல முடியவில்லை. என் குழந்தையே, நீ எங்கே காணாமல் போய்விட்டாய்? என்னிடம் பேச உனக்கு விருப்பமில்லையா என்று கேட்டார். என் அம்மா எனக்காக எவ்வளவு துடித்திருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அழ ஆரம்பித்தேன். அம்மா, என் வாழ்க்கை முன்பு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் நான் மலடி என்று தெரிந்ததில் இருந்து என் தலைக்கு மேல் ஒரு வாள் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. என் மாமியார் என்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது அவர் என்னை துரத்த உறுதி பூண்டுள்ளார். அவர் எப்போதும் யாரிடமாவது என் கணவரின் உறவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். சில சமயம் பக்கத்து வீட்டு பெண்ணிடம், சில சமயம் தன் மகளிடம். இந்த முறை என் விருப்பப்படி ஒரு மருமகளை கொண்டு வருவேன். நீ உன் அண்ணனுக்கு ஒரு பெண்ணை தேட ஆரம்பி. அதுவரை நான் பிரதீப்பை இரண்டாவது திருமணத்திற்கு தயார் செய்கிறேன் என்று சொல்கிறார். அம்மா, பிரதீப் மிகவும் நல்லவர். அவர் எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார். இப்போதும் எனக்காக தன் அம்மாவிடம் சண்டை போட்டார். ஆனால் அவர் ஒரு ஆண்தானே. அவர் எவ்வளவு காலம்தான் என்னை தன் மனதின் ராணியாக வைத்திருப்பார்? ஒரு நாள் அவருக்கும் நான் இப்போது இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் அல்லவா என்று சொன்னேன். அம்மா, மகளே, உன் துக்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன வலியால் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் அன்று நான் அந்த ஆலோசனையை கொடுத்தேன். நீயே பிரதீப்புக்கு இரண்டாவது திருமணம் செய்து வை. அவர் தன் கோடிக்கணக்கான சொத்தை சும்மா விட்டுவிட்டு போக மாட்டார். அவருக்கு ஒரு வாரிசு தேவைப்படுவது வெளிப்படையான விஷயம். இன்று இல்லாவிட்டாலும் நாளை அவர் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பார். அப்படி இருக்கையில் உன் கணவர் உன் மாமியாருக்கு பிடித்த பெண்ணை மணந்து கொண்டார். இந்த வீட்டில் உனக்கு நல்ல மரியாதை கிடைக்காது. என் பேச்சை கேட்டு ஒரு ஏழை வீட்டு பெண்ணை பிரதீப்புக்கு திருமணம் செய்து வை. அவள் உனக்கு பயந்து இருப்பாள். உன்னை ஒருபோதும் தொந்தரவு செய்ய நினைக்க மாட்டாள். அவள் குழந்தையை பெற்றெடுத்து தருவாள். ஆனால் அதற்கு நீயே தாயாவாய். பிறகு சந்தர்ப்பம் பார்த்து அந்த பெண்ணை உன் வீட்டிலிருந்து வெளியேற்றி விடலாம் என்று சொன்னார். அம்மாவின் பேச்சை கேட்டபோது எனக்கு அது சரியாக தோன்றியது. நான், அம்மா, உங்கள் பார்வையில் ஏதாவது நல்ல பெண் இருந்தால் சொல்லுங்கள். நானும் என்னால் முடிந்தவரை ஒரு பெண்ணை தேட முயற்சிக்கிறேன் என்று சொன்னேன். அம்மா, ஏழை வீட்டைச் சேர்ந்த ஆதரவற்ற பெண்ணை உன் கணவருக்காக கொண்டு வா. அவள் மிகவும் அப்பாவி பெண்ணாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த புத்திசாலி பெண்ணையும் கொண்டு வந்து விடாதே. பிறகு நீ வாழ்நாள் முழுவதும் கை பிசைந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். நான், அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் அப்படி ஒருபோதும் நடக்க விட மாட்டேன் என்று சொன்னேன். இப்போது பிரதீப்புக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்காமல் என்னால் இந்த வீட்டில் வாழ முடியாது என்று நான் தீர்மானித்தேன். அதனால் நான் வீட்டில் உள்ளவர்களுக்கு மறைவாக பிரதீப்புக்காக ஒரு பெண்ணை தேட ஆரம்பித்தேன். என் இதயம் கண்ணீர் வடித்தது. என் கையாலேயே நான் எப்படி என் கணவரை வேறு ஒரு பெண்ணிடம் ஒப்படைக்க முடியும்? அந்த சூழ்நிலைக்கு நான் சரணடைய வேண்டியிருந்தது. நான் கிராமத்தைச் சேர்ந்தவள், கிராமத்தின் தலைவரின் ஒரே மகள். என் அப்பாவும் என் அண்ணன்களும் என் மீது உயிரையே வைத்திருந்தார்கள். வாழ்க்கை மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. அது என்னவென்றால், என் அப்பா என் குழந்தை பருவத்திலேயே தன் நண்பரின் மகன் பிரபுவுடன் என் திருமணத்தை நிச்சயம் செய்திருந்தார். அவன் இன்று வரை பள்ளிக்கூடத்தின் முகத்தையே பார்த்ததில்லை. நான் 10ஆம் வகுப்பு படித்திருந்தேன். எப்படியும் பிரபு ஒரு விசித்திரமான மனிதன், மிகவும் கர்வம் கொண்டவன், போதைப் பொருட்களை உட்கொள்பவன். என் அண்ணன்கள் கூட படிக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் ஒழுக்கமானவர்கள். பேசுவதற்கும் ஒரு முறை வைத்திருந்தார்கள். அம்மா என் சகோதரர்களை மிகவும் நல்ல முறையில் வளர்த்தார். ஆனால் பிரபுவோ அவன் தானாகவே வளர்ந்தவன் போல் இருந்தான். நல்லது கெட்டது என்று யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுடனும் அவனுக்கு தொடர்பு இருந்தது. அவன் அடிக்கடி மக்களிடம், பார், கல்யாணத்துக்கு பிறகு நான் சீமாவை எப்படி என் பிடியில் வைக்கிறேன் என்று, அவளுடைய படிப்பை எல்லாம் மறக்கடிக்கவில்லை என்றால் என் பெயர் பிரபு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். பிரபுவை பார்த்தால் எனக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. இந்த விஷயங்களை நான் அம்மாவிடமும் சொல்வேன். அவர் மிகவும் கவலைப்படுவார். அவர், கடவுள் உன் பாட்டியின் ஆத்மாவுக்கு சாந்தி அளிக்கட்டும். அவள் இறந்து விட்டாள். ஆனால் உனக்காக தேவையற்ற உறவுகளை நிச்சயம் செய்துவிட்டு போனாள். சிறு வயதிலேயே உன் உறவை பிரபுவுடன் நிச்சயம் செய்தது மிகப்பெரிய தவறு என்று சொல்வார். அம்மா அப்பாவிடம் பேசினால் அவர்
பரவாயில்லை, பிரபு இன்னும் குழந்தைதான், அவனாகவே புரிந்து கொள்வான் என்று சொல்வார். சரி, சில வருடங்கள் கடந்து விட்டன. என் அண்ணன் கிராமத்தில் மருத்துவமனை கட்ட கோரிக்கை வைத்திருந்தார். அந்த நாட்களில் ஒரு குழு கிராமத்திற்கு வந்திருந்தது. அவர்கள் நிலத்தை அளவிடுவதற்காக வந்திருந்தனர். பிறகு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. நகரில் இருந்து மிக முக்கியமான நபர்கள் கிராமத்தில் வேலை செய்வதற்காக வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் எங்கள் வீட்டில் தங்கி இருந்தனர். வேலை முடிந்ததும் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் திரும்பி செல்லவில்லை. அவன் பெயர் பிரதீப். அவனுக்கு கிராமத்தின் காற்று மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவன் அப்பாவிடம் அனுமதி கேட்டு தன் வேலையை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டித்துக் கொண்டான். பிரதீப் சும்மா உட்கார மாட்டான். அவன் எப்போதும் கிராமத்தை சுற்ற கிளம்பி விடுவான். ஒரு நாள் நானும் என் தோழிகளும் அப்பாவின் விவசாய நிலங்களை பார்க்க சென்றிருந்தோம். அப்போது என் பார்வை பிரதீப்பின் மீது பட்டது. அவன் அப்படியே நின்று விட்டான். அவன் என்னுள் தொலைந்தான். நானும் அவனுள் தொலைந்தேன். பார்வையாலேயே அந்த சில அடிகளின் தூரம் என் மனதில் ஒரு புரட்சியை கிளப்பிவிட்டது. நான் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பிரதீப்பை சந்திக்க சென்றேன். ஒரு முறை நான் துணிந்து அவன் அறைக்கே சென்று விட்டேன். என்னை பார்த்ததும் அவன் சிரித்தான். மேலும் நானும் உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் என்று சொன்னான். அப்போதுதான் அவன் என் போன் நம்பரை கேட்டான். நான் அம்மாவின் போனை பயன்படுத்தி அவனுடன் பேசினேன். எங்கள் இருவரின் காதலும் வளரத் தொடங்கியது. அவன், நான் உன்னை என் வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறேன் என்று சொன்னான். அப்போதுதான் நான் அவரிடம் பிரபுவை பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன். என்னுடைய பேச்சை கேட்டு அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். இது எப்படி முடியும்? நீ எங்கே? பிரபு எங்கே? நான் பிரபுவுடன் 2 நிமிடம் கூட நின்று பேச முடியாது. அவன் மீது எனக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கிறது. பிறகு நீ எப்படி உன் முழு வாழ்க்கையையும் அவருடன் கழிக்க முடியும் என்று சொன்னான். அப்போது நான், நீ என் திருமண பேச்சை பற்றி என் அப்பாவிடம் பேசு. ஒருவேளை என் அப்பா என் மீது இரக்கப்படுவார் என்றேன். பிரதீப் சம்மதித்தான். அவன் மீண்டும் நகரத்திற்கு சென்றான். 1 வாரம் கழித்து தன் தங்கையையும் அம்மாவையும் அழைத்துக் கொண்டு திரும்பி வந்தான். அவன் என் திருமணத்தை பற்றி பேசினான். ஆனால் என் அப்பா, என் மகளின் திருமணம் ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. இல்லை என்றால் நான் நிச்சயமாக உங்களை வெறும் கையுடன் திருப்பி அனுப்பியிருக்க மாட்டேன் என்று சொல்லி மறுத்துவிட்டார். என் இதயம் இந்த முடிவை கேட்டு துண்டுகளாகிவிட்டது. ஒருபுறம் பிரதீப் போன்ற ஒரு நல்ல அன்பான மனிதரை இழக்க நேரிடுமே என்ற வருத்தம், மறுபுறம் பிரபுவை போன்ற ஒரு மோசமான மனிதனின் பயமும் இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருந்தேன். என் அண்ணிகளும் அம்மாவும் அப்பாவின் மனதை மாற்றுவதற்கு முயன்றார்கள். ஒரு நாள் நான் அப்பாவுடன் பேச தீர்மானித்தேன். நான் அவரிடம், நான் பிரபுவை மணக்க முடியாது. அதற்கு பதிலாக நீங்கள் என்னை காலில்லாத அல்லது கையில்லாத ஒருவருடன் திருமணம் செய்து வைத்தாலும் நான் எதிர்க்க மாட்டேன் என்று சொன்னேன். அப்பா என் தலையை தடவி, மகளே, நான் என் இறந்த தாயின் கடைசி விருப்பத்தை முறியடிக்க முடியாது என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான், அப்பா, இறந்தவர்களுக்காக ஏன் என்னை கொல்ல விரும்புகிறீர்கள்? பிரபுவிடம் இருக்கும் குறைகள் என்னவென்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றேன். அப்பா, பரவாயில்லை, காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும். ஒரு நல்ல விசுவாசமான மனைவி ஒரு மோசமான கணவனை கூட சரி செய்து விடுவாள் என்றார். நான் மறுத்து தலையசைத்தேன். அப்பா, மனைவி என்பது ஆண்களை சரி செய்யும் இயந்திரம் அல்ல. யார் மோசமாக இருக்கிறாரோ அவர் வாழ்நாள் முழுவதும் மோசமாகவே இருப்பார். எந்த பெண்ணும் ஒரு ஆணை சரி செய்வதில்லை என்று சொன்னேன். அப்பா என் மீது ஒரு பார்வை பார்த்தார். பிறகு தன் அறைக்கு சென்று விட்டார். நான் பிரதீப்புக்கு போன் செய்தேன். நான் மிகவும் அழுது கொண்டிருந்தேன். அவன், நீ கவலைப்படாதே சீமா, நான் உன்னை இப்படி அழிய விட மாட்டேன். நான் உன்னை அழைத்துச் செல்ல வருகிறேன் என்று சொன்னான். பிறகு பிரதீப் நள்ளிரவில் என்னை கூட்டிச் செல்ல வந்தான். நானும் அவனுடன் சென்றேன். என் இந்த முடிவால் என் அப்பாவுக்கு பெரிய அவமானம் ஏற்படும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். நான் பிரதீப்பை இழக்க விரும்பவில்லை. சரி, நாங்கள் இருவரும் நகரத்திற்கு சென்றோம். பிரதீப் என்னை ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டான். பிறகு என்னை அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான்.
ஆனால் அவனுடைய அம்மாவுக்கு நான் வீட்டை விட்டு ஓடி வந்தவள் என்று தெரிந்தபோது அவர் பெரிய சண்டை போட்டார். அவர், மகனே, உன்னால் கிராமத்து தலைவருடன் சண்டையிட முடியாது. அவர் உனக்கு ஏதாவது தீங்கு செய்வார் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். பிரதீப் ஒரு கோடீஸ்வரரின் மகன். அவன் தன் தொழிலை கவனித்துக் கொண்டான். என் மாமியார் சற்று வித்தியாசமானவர். வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை. அவர் என் மீதும் பிரதீப்பின் மீதும் பிரிவினையை உருவாக்க நிறைய முயற்சி செய்தார். அவர் தனக்கு பிடித்த மருமகளை கொண்டு வர விரும்பினார். பிரதீப் ஒரு நல்ல மனிதன் என்பதை நிரூபித்தார். அவர் என்னை கவனித்துக் கொண்டார். வாழ்க்கை முழுவதும் எனக்கு மரியாதையையும் கௌரவத்தையும் கொடுத்தார். நான் வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு யாருடனும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளவில்லை. என் அண்ணன்களும் அப்பாவும் என்னை பின்பற்றாதது கடவுளின் கிருபை. இல்லை என்றால் என் வாழ்க்கை அப்போதே நரகமாயிருக்கும். சரி, என் வாழ்க்கை இப்போதும் சோகமாகவே இருந்தது. ஏனென்றால் நான் குழந்தை பெற முடியாது என்பது எனக்கு தெரியும். என் மீது என் அப்பாவின் சாபம் விழுந்து விட்டது என்று நான் நினைத்தேன். அதனால் நான் அம்மாவுக்கு போன் செய்தேன். அம்மாவுடன் பேசும்போது என் மனம் ஆறுதல் அடையும். என் மாமியார் என்னை துரத்த நினைத்தாலும் என் அம்மாவுடைய மனம் எனக்காக துடித்துக் கொண்டிருந்தது. சரி, இப்போது நான் என் கணவருக்காக இரண்டாவது மனைவியை தேட ஆரம்பித்தேன். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என் மாமியாருக்கு முன் நான் தோற்க முடியாது. இறுதியில் என் நரம்புகளிலும் தலைவரின் ரத்தம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. என் வாழ்க்கை இப்படி அழிந்து போக நான் விரும்பவில்லை. அதனால் என் மாமியாருக்கு தெரியாமல் நான் பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணுக்கு பணம் கொடுத்து என்னுடன் சேர்த்து கொண்டேன். அவளிடம் எதற்கும் வழியில்லாத ஆதரவற்ற ஒரு பெண்ணின் உறவை எனக்கு தேடித்தா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொன்னேன். ராதா ஆண்டி சம்மதித்தார். எப்படியும் ராதா ஆண்டி ஒரு விதவை. அவளுக்கு வேறு யாரும் ஆதரவு இல்லை. சில நாட்கள் கழித்து அவர் மிகவும் ரகசியமாக என்னை தன் வீட்டிற்கு வர சொன்னார். அவர் என் முன் ஒரு பெண்ணின் படத்தை வைத்தார். நான் அவளுடைய அழகை பார்த்து வியந்து போனேன். அவள் ஒரு சந்திரனின் துண்டு போல இருந்தாள். ராதா ஆண்டி, இந்த பெண் ஆதரவற்றவள். அவளுக்கு ஒரு ஆதரவு தேவை. அவள் தன் சித்தப்பா வீட்டில் வசிக்கிறாள். அவளுடைய தாய் தந்தையர் இறந்து விட்டார்கள். ஆனால் இப்போது அவளுடைய சித்தப்பாவின் மகனுக்கு அவளை பிடிக்கவில்லை. அதனால் அவளுடைய சித்தப்பா அவளுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார். அதனால் அவளுடைய உயிர் இந்த வீட்டிலிருந்து விடுபடட்டும் என்று சொன்னார். நான் என் கணவருக்கு இந்த பெண்ணுடன் நான் ஒருபோதும் திருமணம் செய்து வைக்க மாட்டேன். அவளுடைய அழகை பார். என் கணவர் அவளுடைய காதலில் பைத்தியமாகி விடுவார். வேறு ஒரு பெண்ணை தேடி தாருங்கள் என்று சொன்னேன். ராதா ஆண்டி, இந்த உறவு மிகவும் நல்லது. இதை நழுவ விடாதே. அவள் மிகவும் அப்பாவி. முற்றிலும் ஒரு மாடு போல இருப்பாள். உன் முன் அடங்கி கிடப்பாள் என்று சொன்னார். என் மனது ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் வேறு ஒரு உறவை தேட எனக்கு வழி இல்லை. அதனால் நான் ஷீலாவின் உறவை ஏற்றுக்கொண்டேன். நான் படத்துடன் வீட்டிற்கு வந்தேன். எனக்கு ஒரு விசித்திரமான காட்சி கிடைத்தது. என் கணவர் சோபாவில் உட்கார்ந்திருந்தார். என் மாமியாரும் என் நாத்தனாரும் அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்தனர். என் நாத்தனார், அண்ணா, நீங்கள் ஏன் ஒரு மலடி பெண்ணுடன் உங்கள் வாழ்க்கையை கழிக்க விரும்புகிறீர்கள்? என் பேச்சை கேட்டால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள். நானும் அம்மாவும் சேர்ந்து உங்களுக்காக மிகவும் அழகான ஒரு பெண்ணை தேடி இருக்கிறோம். நீங்கள் அவளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னார். பிரதீப், நீங்கள் இருவரும் நிறுத்துங்கள். நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்தேன். நீங்கள் எனக்கு ஒவ்வொரு முறையும் திருமணம் செய்ய சொல்லி சபிக்கும் அளவுக்கு நான் பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை. நான் சொன்னால் சொன்னதுதான். சீமாவை தவிர வேறு யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவள் என் மனைவி. சாகும் வரை அவள் என்னுடையவளாக இருப்பாள் என்று சொன்னார். என் மாமியார் மற்றும் நாத்தனாரின் பேச்சுக்கள் என் மனதை வெட்டி போட்டது போல இருந்தாலும் பிரதீப்பின் பேச்சுக்கள் எனக்கு மிகுந்த தைரியத்தை கொடுத்தன. நான் முன்னேறினேன். என் மாமியாரின் மற்றும் நாத்தனாரின் பார்வை என் மீது பட்டது. அவர்கள் மிகவும் பயந்து விட்டனர். நான் அவர்களை புறக்கணித்து விட்டு என் அறைக்குள் சென்றேன். சிறிது நேரம் கழித்து பிரதீப்பும் என் பின்னால் வந்தார். அவர், சீமா, நீ அம்மாவின் தங்கையின் பேச்சுக்களை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாதே. அவர்கள் சும்மா ஏதாவது சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார்.
நான், பிரதீப், நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அவர் திகைத்து போய், என்ன சொல்கிறாய் என்றார். நான் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு அனுமதி கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் என் விருப்பப்பட்ட பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உங்கள் அம்மாவின் விருப்பப்பட்ட பெண்ணை அல்ல என்று சொன்னேன். பிரதீப், உன்னை தவிர வேறு யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது உன் விருப்பமாக இருந்தாலும் சரி, அம்மாவின் விருப்பமாக இருந்தாலும் சரி, அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னார். நான், பிரதீப், எனக்கும் குழந்தை பாசம் இருக்கிறது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் நம் வீட்டில் குழந்தைகள் வந்து விடுவார்கள், எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்றேன். பிரதீப் மறுத்துவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றார். ஆனால் நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். உண்மை என்னவென்றால் எனக்கும் குழந்தை பாசம் எதுவும் இல்லை. நான் பிரதீப்பை இழந்து விடுவேனோ என்ற பயத்தில் மட்டுமே இதையெல்லாம் செய்தேன். சரி, சில நாட்கள் எனக்கும் பிரதீப்புக்கும் இடையே மனஸ்தாபம் இருந்தது. ஆனால் நான் அழுது அழுது அவரை இரண்டாவது திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விட்டேன். நான் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் என் கையில் வேறு என்ன இருந்தது? கட்டாயம் என்பது ஒரு மனிதனை உள்ளுக்குள்ளேயே நொறுக்கிவிடும் ஒரு விஷயம். ஷீலா எங்கள் வீட்டிற்கு வந்த அன்று என் மாமியார் பெரிய ரகளை செய்தார். அவர் பிரதீப்புடனும் சண்டையிட்டார். குறைந்தது இரண்டாவது திருமணத்தையாவது என் சம்மதத்துடன் செய்திருக்கலாம் அல்லவா என்றார். மாமியார் இப்படி சத்தம் போடுவதை பார்த்த எனக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. ஆனால் நான் இரவு முழுவதும் நெருப்பு மீதுதான் கழித்தேன். இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். யாருடைய கண்களில் எனக்காக மட்டுமே அன்பு இருந்ததோ அவர் இன்று வேறு ஒருவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பார். காலை வந்தது. நான் சீக்கிரமாக என் அறையிலிருந்து வெளியே வந்தேன். ஏனென்றால் நான் பிரதீப்பை சந்திக்க விரும்பினேன். ஆனால் அப்போது மணி 11 ஆகி இருந்தது. ஆனாலும் அவர் அறையை விட்டு வெளியே வரவில்லை. நான் என் சக்களத்தி ஷீலாவிடம் கேட்டேன். அவள், பிரதீப் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னாள். நான் அவளை முறைத்து பார்த்தேன். ஏன் அவரை எழுப்பவில்லை என்று கேட்டேன். ஷீலா அழ ஆரம்பித்தாள். அவள், பிரதீப் இந்த திருமணத்தை உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் செய்தேன் என்றும், இப்போது அவர் என் வாழ்க்கையை எவ்வாறு நடத்துவார் என்றும், ஒருவேளை அவர் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவார் என்றும் சொன்னார். அவரை எழுப்பும் தைரியம் எனக்கு இல்லை. அவர் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினால் நான் எங்கே போவேன்? சித்தப்பா வீட்டிற்கு போவது பற்றி நான் யோசிக்க கூட முடியாது என்று சொன்னாள். நான் மனதிற்குள்ளேயே ராதா ஆண்டியை பாராட்டி விட்டேன். அவர் உண்மையிலேயே எனக்கு மிகவும் ஆதரவற்ற ஒரு பெண்ணை கண்டுபிடித்து கொடுத்திருந்தார். ஆனால் நான் பிரதீப் என் மீது கோபமாக இருப்பார், அவர் மனநிலை சரியாகும் போது தானே அறையை விட்டு வெளியே வருவார் என்று நினைத்தேன். அது என் வீணான எண்ணம். பிரதீப்பிற்கு திருமணமாகி 5 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவர் இன்னும் அறையை விட்டு வெளியே வரவில்லை. இப்போது எனக்கு விசித்திரமான எண்ணங்கள் வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்தன. அதனால் ஷீலா சமையலறையில் பிஸியாக இருந்தபோது நான் அவளுடைய அறைக்குள் சென்றேன். பிரதீப் தன் மொபைலில் மும்முரமாக இருந்தார். என் காலடி சத்தம் கேட்டதும் அவர், வந்து விட்டாயா என் அன்பு ஷீலா என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒரு சுத்தியலை போல தாக்கின. நான் திரும்பி விட்டேன். வெறும் 5 நாட்களில் ஷீலா பிரதீப்புக்கு அன்பானவளாகி விட்டாளா? என் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. என் இதயம் மிகவும் வேகமாக துடித்தது. அதனால்தான் நான் மாமியாரின் அறையை நோக்கி சென்றேன். அப்போதுதான் என் நாத்தனாரும் வந்திருப்பது தெரிந்தது. என் மாமியார் தன் மகளிடம், இப்போது நீ என் யோசனையை ஏற்றுக்கொள்கிறாய் அல்லவா? நான் எப்படிப்பட்ட சரி செய்தேன்? பாம்பும் செத்தது, தடியும் உடையவில்லை. பாவம், சீமாவுக்கு தெரியாது. அவள் எந்த பெண்ணை தன் கணவனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறாளோ அவள் என் விருப்பப்படி வந்தவள். மேலும் பிரதீப்பும் முதல் நாளில் இருந்தே அவள் மீது மோகம் கொண்டான். இதெல்லாம் ராதாவின் உதவியால் நடந்தது. சீமாவுக்கு தெரியாது அவள் யாரை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொன்னார். இதை கேட்டதும் நான் நடுங்கி விட்டேன். என் மாமியார், நான் சீமாவுக்கு உணவில் மலட்டு தன்மைக்கான மாத்திரைகளை கொடுத்தேன், அதனால் அவள் உண்மையில் மலடியாகி விட்டாள் என்று சொன்னார். இதை கேட்டதும் நான் கல் போல உறைந்து விட்டேன். என் மீது இடி விழுந்தது போல உணர்ந்தேன்.
நான் விரைவாக என் கணவரின் அறையை நோக்கி சென்றேன். அவர் அம்மாவின் தங்கையின் பேச்சுக்களை கேட்க சொல்லலாம் என்று நினைத்தேன். இவர்கள் இருவரும் எனக்கு எவ்வளவு பெரிய கொடுமை செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் அன்று இரவு திரைகள் விலகும் இரவாக இருந்தது. நான் பிரதீப்பின் அறைக்கு சென்றபோது அவர் ஷீலாவிடம், நான் உணர்ச்சிவசப்பட்டு சீமாவை ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டது மிகப்பெரிய தவறான முடிவு. திருமணமான சில மாதங்களுக்கு பிறகுதான் என் தவறை நான் உணர்ந்தேன். ஆனால் அப்போது தாமதமாகிவிட்டது. சீமாவின் சகோதரர்களுக்கு நான் அவளுடன் வந்த விஷயம் தெரியும். அதனால் அவர்கள் தினமும் எனக்கு போன் செய்து மிரட்டினார்கள். நீ என் தங்கையை சரியாக கவனித்துக் கொள்ளாவிட்டால் உன் முடிவு மிகவும் மோசமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நான் அவர்கள் வீட்டில் தங்கி இருந்தேன். அவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் என்னால் சீமாவை விட்டு பிரிய முடியவில்லை. இப்போது அம்மா என்னை அவரது திட்டத்தில் சேர்த்து கொண்டார். நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை தேர்ந்தெடுத்தோம். ராதா ஆன்டி மூலம் சீமாவை முட்டாளாக்கினோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் என்ன கேட்டேன்? நான் எனக்காக எல்லாவற்றையும் பணயம் வைத்த அதே பிரதீபா இவர். நான் மெதுவாக பிரதீப்பின் அறைக்குள் சென்றேன். அவர் என்னை பார்த்து திடுக்கிட்டு போனார். நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. நான், பிரதீப், என்னை விட்டு விடுவதாக இருந்தால் சும்மாவே விட்டு விட்டிருக்கலாம். என்னை மலடியாக்கியது அவசியமா? ஒரு பெண்ணுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பொருளை பறிப்பது அவரை கொலை செய்வதற்கு சமம் என்று சொன்னேன். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் அவர் அறையில் இருந்து வெளியே வந்து என் அறைக்கு சென்றேன். அவர் என் பின்னால் ஓடி வந்தார். அறையின் கதவை தட்டி நின்றார். ஆனால் நான் திறக்கவில்லை. இப்போது நான் விரக்தி அடைந்து திரும்பிவிட்டேன். நான் அன்று இரவு பிரதீப்பின் குடும்பத்தில் இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தும் நிரந்தரமாக வெளியே வந்துவிட்டேன். நான் இப்போது ஒரு அனாதை இல்லத்தில் வசிக்கிறேன். நான் பிரதீப்பிடம் விவாகரத்து கேட்கவில்லை. ஏனென்றால் இனி நான் எந்த ஆணை நம்பவும் போவதில்லை. அப்படியானால் விவாகரத்து கேட்டு என்ன பயன்? நான் என் அம்மாவுடன் போனில் பேசிக் கொள்கிறேன். அவர் என்னை பார்க்கவும் வந்தார். நான் என் வாழ்க்கையை அனாதை இல்லத்துக்காக அர்ப்பணித்து விட்டேன். மீதமிருப்பது பிரதீப்பின் நினைவுகள் தான். நீங்கள் சொல்லுங்கள், என்னிடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.